ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டாக்டர் விஜய் ஆனந்த் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஆட்டிசம் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் எதனால் ஏற்படுதுன்றத புரிதல் பல பேருக்கு இந்த இடத்துல இல்லை. பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைபாக்சியா. இந்த வேர்டை நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா ஆட்டிசம் எதனால் வரும் அப்படின்றது தெரியும். பொதுவாகவே நம்ம குழந்தையாக உருவாகிறது ப்ரெக்னென்சி பீரியட். அம்மாவோடைய வயிற்றில் முதல்ல ஒரு செல், ஃபஸ்ட்டு செல்லாக நம்ம உருவாகிறோம். அந்த செல்லு தான் மல்டிப்ளாகி டிஷ்யூவாக மாறி அது ஆர்கனாக மாறி நம்ம பிறக்கிறோம். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் 40 வீக்ஸ், 40 வாரத்தில் அந்த அம்மாவுடைய கரு உருவாகிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் ஏற்படக்கூடிய பல காம்ப்ளிகேஷன்ஸ் மூலயமா ஹைபாக்சியா ஏற்படுது. ஸோ ஆட்டிசம் ஏற்படுறதுக்கு ரியல் ரூட் காஸ் 90% நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறது ஹைபாக்சியா. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் சரியாக சாப்பிடாம நாசியா வாமிட்டிங் அதிகமாக இருந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சி அனீமிக்காக இருக்கும்போது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் டு த பிரெயின் குறையுது. அடுத்தது மெஜாரிட்டி லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோடைய லெவல் குறையிறதுனால ஹைபாக்சியா ஏற்படும். சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. மனசளவில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் மூலமாகவும் ஹைபாக்சியா ஏற்படும். ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு வேல்யூவை சரிவர நம்ம கவனிக்க தவறிட்டாலும் ஹைபாக்சியா ஏற்படும். கார்ட் அரவுண்ட் த நெக்குன்னு சொல்லுவோம். குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றி இருக்கும். பல நேரங்களில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. டெலிவரி பண்ணும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபாரின்லலாம் வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. ஈவன் டாக்டர்ஸும் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ கார்ட் அரவுண்ட் த நெக் கேன் லீட் டு கம்ப்ரெஷன் ஆஃப் வெசல்ஸ். அதனால் கூட ஆக்சிஜன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி அதனால தான் நீங்கள் பாருங்கள், ட்வின் பேபிஸில் ஏதாவது ஒரு பேபிக்கு வந்து ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி லேபர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டில் டெலிவரி ஆகிற சமயத்தில் ப்ரொலாங்டு லேபர் டைம், அதாவது இந்த ஒரு 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 அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டிய இடத்துல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும்போது குழந்தை உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜரில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மேபி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பலிக்கல் கார்ட் கம்ப்ரெஷன் மெக்கானிக்கலாக ஏற்பட்டு அதன் மூலமாக ஹைபாக்சியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹைபாக்சியா ஏற்பட்டுச்சுன்னா குழந்தை பிறந்த உடனே அழற சத்தம் கேட்காது, ஸ்கின்ல ஒரு டிஸ்கலரேஷன்ஸ் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தையோட அம்மா தாய்ப்பால் குடிக்கும்போது லேச்சிங் வராது. ஸோ மெஜாரிட்டி என்னுடைய அனுபவத்தில் ஹைபாக்சியா இஸ் அ ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம். இதை தவிர்த்து மரபணு மூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டரில் அனாமலி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு காலத்தில் வேக்சின் சைடு எஃபெக்ட் மேபி எம்எம்ஆர்னால இருந்ததுன்னு நிறைய ஸ்டடிஸ் சொன்னாங்க. பட் ஃபாலோடு வித் அதெல்லாம் வந்து ஒரு மினிமல். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வேக்சின்ஸ்னால உறுதியாக வர்றது கிடையாது. பிகாஸ் ஆஃப்டர் வேக்சின் 48 ஹவர்ஸில் அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் தெரிய வரும். ஸோ மெஜாரிட்டி நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேயே அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் 90% ஆட்டிசம் ஏற்படுறதுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம் ஹைபாக்சியா. இந்த வேர்டை நீங்கள் டீட்டெயிலாக படித்து அதை டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தெளிவான ஆன்சர் கிடைக்கும்.